சாதாரண விவசாய குடும்பங்க. அந்த விவசாய குடும்பத்தில் கடைக்குட்டியாக ஒருத்தர் பிறக்கிறாருங்க. கடைசி பிள்ளைங்கிறதுனால எல்லாரும் தூக்கி தூக்கி கொஞ்சி செல்லமாக வளர்க்குறாங்க. சரியாக அவருக்கு திருமண வயதும் வந்தது. உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. அவர் முடியாது, நான் எனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவரை விட மாட்டேங்கிறாங்க. நடுநடுவை தனியாக போய் உட்கார்றாரு. தியானமெல்லாம் அவர் செய்கிறாரு. அதே நேரத்தில் சில நாட்கள் வீட்டை விட்டு வெளியேறி தனிமையிலையும் உட்கார்ந்தார். ஆனால் தேடி பிடிச்சி அவரை கொண்டு வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அவருக்கு எந்த ஈடுபாடும் இல்லாதனால மனைவியோடு அவர் சேர்ந்து இருந்ததில்லை. ஆனால் சேர்ந்து மனைவிட்ட அன்பாக பேசு அப்படின்னு டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தார், ஒரு நாள் கிளம்புனார். அவர் அங்கங்கே சுற்றிட்டு நேராக இமயமலைக்கு போயிட்டார். அங்கே போய் உட்காந்துட்டார். அப்படி இமயமலைக்கு போன சுவாமிகள் பேர் தான் குகை பெருமாள் சுவாமிகள் அப்படின்னு அந்த மகானுடைய பேர். ஏன்னா இங்கே தொந்தரவு தாங்க முடியல, காணாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வட இந்தியாவில் பல ஊர்களுக்கு சென்று பல கோவில்களுக்கெல்லாம் சென்று விட்டு கடைசியாக இமயமலையில் போய் உட்காந்துட்டாங்க. 23 வருடங்கள் இமயமலையில் உட்கார்ந்து கடுமையான தவம். அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள், யோகிகள், தவசிகள் அவங்கள்ட்டெல்லாம் சில சம்பாஷணைகள், அதாவது பேச்சுவார்த்தைகள், சில விவாதங்கள், சில கருத்துக்கள் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறது, வேதத்தை புரிஞ்சுக்கிறது, தியானத்தில் ஒரு உச்சநிலையை உயர்நிலையை அடையிறதுன்னு அத்தனை வருஷங்கள் அங்கே உட்காந்து நிறைய தவம் செய்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நேராக கிளம்பி வராங்க. எங்கே வராங்க? பழனி மலைக்கு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து உருகி 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 தவம் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் இவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு அருமையான மனிதராக இவர் இருக்கிறாரே, பணிவாக இருக்காரே, பண்பாக இருக்காரே, பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறாரே, ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட தலக்கணம் இல்லாமல் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனி மலையை சுற்றி இருக்கக்கூடிய மகான்கள், யோகிகள் அவங்களாம் இவரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாங்க. இவர்கிட்ட பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி பழனி மலையில் 12 வருடங்கள் உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்தாங்க. அதுக்கு பிறகு நேராக கிளம்பி வராங்க. அர்த்தநாரி பாளையம், அதுதான் அவங்களுடைய சொந்த ஊர், அவர் பிறந்த ஊர். அதனால் அங்கே வரார். அங்கே உட்கார்ந்துடுறார். எல்லா நேரமும் உட்காந்து தவம்னு சொல்லி தவம் செய்துக்கிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட அவருடைய கடைசி காலம் வரைக்கும், அதாவது பூரணமாகிற வரைக்குமே அங்கே தான் இருக்கிறார். அந்த ஊரில் கிட்டத்தட்ட கடைசி 10 வருஷம் அங்கே உட்காந்து தவம் செய்துக்கிட்டு போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அந்த குகை பெருமாள் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பசி எடுக்காது. அப்படி எடுத்தால் அதாவது பிக்ஷாம் தேகின்னு பிச்சை எடுத்து தான், அதாவது யாசகம் எடுத்து தான் சாப்பிடுவாங்க. எப்பயாவது சாப்பிடுவாங்க. இந்த கடுமையாக தவக்காலம் இருக்கும் பொழுது சோற்று கத்தாழை இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் உரித்து சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய இதெல்லாம் கிடையாது. தன்னை தேடி வர்றவங்கள நோய்களை குணப்படுத்தினார், அவங்களுடைய மனநிலையை சமப்படுத்தினார், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர்படுத்தினார். மருத்துவ குணமும் கொண்டு மருந்துகளும் கொடுத்து பலரை நோயாளியிலேருந்து மாற்றி ஆரோக்கியசாலிகளாக மாற்றினார். இந்த மகான் சாதாரண மகான் கிடையாது. இவங்க எப்பொழுதுமே ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தன்னை தேடி வர்றவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே அவங்களுக்கு அடுத்தடுத்து நல்லதெல்லாமே நடக்குங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ குகை பெருமாள் சுவாமிகள் கடுமையாக கடைசி 22 நாட்கள் ஆகாரம் இல்லாமல் கடுமையாக தவம் செய்தாங்க. இருந்தாலும் பழனிசாமி கவுண்டர் அப்படிங்கிறவங்க கம்பு, கேழ்வரகு கூழெல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம்தான், அதை பார்த்துட்டு மீண்டும் தவம் இருந்தாங்க. 1956ஆம் ஆண்டு இந்த மகான் பரிபூரணமானாங்க. அதாவது பங்குனி மாதத்தில் திருவோண நட்சத்திரம்தான் இந்த மகானுடைய குரு பூஜை நாளாக இருக்குதுங்க. இவருடைய ஜீவ சமாதியில் போய் உட்கார்ந்தோம்னா நல்லது நடக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், கர்ம வினைகள் முக்கியமாக நீங்கும். அந்த கர்ம வினையை நீங்கினாலே, அந்த தோஷங்கள் நீங்கினாலே மனசில் சந்தோஷம், காசு, பணம், குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ குகை பெருமாள் சுவாமிகள் எங்கே இருக்காங்கன்னா ரெட்டியார் மடம்
அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, கிராமம். அதுலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அர்த்தநாரிப்பாளையம் அப்படிங்கிற ஊர் வருது. ஊருக்கு தெற்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஆற்றங்கரையில் இந்த மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் ஸ்ரீ குகை பெருமாள் சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று தியானம் செய்வோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், சித்தர்கள், மகான்களின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.